ரொம்ப ஓவராக இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கள் டைரக்டர் பாக்யராஜ் சார் அவர்களும், ஆர்கே செல்வமணி சார் அவர்களும், என்னுடைய அருமை உடன்பிறப்பு சீமான் அவர்களும் பேசுவதற்கு நிறைய டைம் கொடுக்கறதுனால விஜய் பாதி எடுத்துக்கிட்டாப்புல, மீதியை நான் கொஞ்சம் பேசினா இருந்தாலும் அதிகமாக எடுத்துட்டாப்புல, ஹீரோயினும் கொஞ்சம் எடுத்துட்டாப்புல. அதனால் இந்த நண்பர் ராஜா அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லார்ட்டையும் வந்து இது பண்ணி அருமையாக வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து என்ன இப்போ படமாக எடுக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பூரா பேரும் துப்பாக்கி தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் இது வந்து 80s வந்து 80s 90s இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துச்சு. அந்த படங்களில் ஒரு வகையில் ஒரு படம் இந்த படம். ஸோ நல்ல ஃபீல் குட் படம். இது வந்து ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமில் ஒரு கப்புள்ஸ் வந்து படுற அவஸ்தை தான் வந்து இந்த படத்தை. வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தேன் சம்பாதிக்கணுமா, இங்கேருந்தே சம்பாதிக்கக்கூடாதா, அவங்களுக்குள்ள குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு படிப்பினையான ஒரு பாடத்தான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு எமோஷன், ஒரு ஃபீல் குட் படம். நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிக்கணும். முக்கியமாக மீடியாக்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்காரன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன படத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து நல்ல ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து ஜனங்களை வந்து தியேட்டருக்கு வர வைக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.